ஒரு கம்பெனியோட ஸ்டாக் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ ஃபண்டமெண்டல் எடுத்தோம் அப்படின்னா அதில் பல பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலாக ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ண அதில் ஒன் ஆஃப் த பேராமீட்டராக வந்து இபிஎஸும் பிஇ ரேஷியோ, அதாவது ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கலாம், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம வேறு என்ன பேராமீட்டர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷியோ, ஆர்ஓஇ, அப்புறம் ஆர்ஓசிஇ. ஸோ இந்த 3 பேராமீட்டர்ஸும் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் மூலமாக அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குது, அந்த கம்பெனி எந்த அளவுக்கு வருமானம் சம்பாதிக்குது, எந்த அளவுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை பற்றி இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளிஃபைடாக இன்டெப்த்தாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பை த வே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் டு ஃபினான்ஸ் வித் பிராக். சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த டிபி ரேஷியோ, அதாவது டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கு நம்ம வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் பணம் போட்டு நல்லபடியாக பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. பட் ஒரு லெவலுக்கு மேலே அவரால் வந்து ஸ்கேல் அப் பண்ண முடியல, அதாவது பிஸ்னஸை பெருசாக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருக்கு இன்னும் கொஞ்சம் கேபிட்டல் அதிகமாக தேவைப்படுது, பணம் தேவைப்படுது. அப்போ தான் பிஸ்னஸ் நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ நம்ம கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படின்னு பார்க்குறாரு. அண்ட் அவருக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. பிகாஸ் ஆப்வியஸாக நம்ம வந்து அடுத்து பணம் வேணும் அப்படின்னா அவருக்கு 2 வழிகள் இருக்குது. ஒன்று கடன் வாங்குறது, இன்னொன்று இன்வெஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வரது. அது கடன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மூலமாக நீங்கள் வந்து கடன் வாங்குறது. அண்ட் இது பேர் டெப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு விஷயம் வந்து இந்த பிஸ்னஸை ஏதாச்சும் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பிச் பண்ணுறது. பிச் பண்ணி இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸ் மாடல் இருக்குது, இதெல்லாம் நான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸை நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இதை வந்து ஈக்விட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இங்கே 2 கம்பெனி இருக்குது. ஒன்று கம்பெனி ஏ, இன்னொன்று கம்பெனி பி. இப்போ இந்த கம்பெனியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஈக்விட்டியாக ஒரு 5 லட்ச ரூபா இருக்காது. அதாவது அந்த ஷேர் ஹோல்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பணம் இருக்குல்ல, அவங்களோட முதலீடு வந்து ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது. இது ஈக்விட்டின்றாங்க. ரெண்டாவது, அவங்க அடுத்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடன் வாங்கலாம். இந்த ஃபஸ்ட்டு சினாரியோ, கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ எடுத்துக்குது, கடன் வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து டெப்ட்டில் வந்து கடனாக வந்து மறுபடியும் ஒரு 5 லட்ச ரூபா வாங்குறாங்க. இப்போ இந்த இடத்தாண்ட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தா D/B, அதாவது ஈக்குவல்ஸ் 5 லட்ச ரூபா டிவைடட் பை மறுபடியும் 5 லட்ச ரூபா அப்படின்னு போடும்போது நமக்கு வந்து 1 அப்படிங்கிற மாதிரி வேல்யூ கிடைக்கும். இது கம்பெனி ஏல. இப்போ இதே நம்ம கம்பெனி பி சினாரியோ பார்ப்போம். கம்பெனி பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஓனரான ஃபர்ஸ்ட் அந்த ப்ரமோட்டர், அந்த ஓனர் இருக்கார்ல, அவர்கிட்ட 5 லட்ச ரூபா இருக்குது. அவர் இந்த தடவை கடனுக்கு வாங்காமல் 2வது சினாரியோவான அந்த ஒரு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போய் அவரோட பிஸ்னஸ் பிச் பண்ணி அந்த இன்வெஸ்டர்ஸ் மூலமாக ஒரு 5 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வராரு. இப்போ அவங்களும் வந்து அந்த பிஸ்னஸோட ஒன் ஆஃப் த பார்ட்னராக ஆயிடுறாங்க. ஸோ இந்த பணம் ஈக்விட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ளே வரும். இது டெப்டாக வராது, கடன் வாங்கல, அவங்க இந்த பிஸ்னஸில் ஒன் ஆஃப் த இன்வெஸ்டராக உள்ள வராங்க. ஸோ இப்போ இங்கே என்னன்னா அந்த ப்ரமோட்டர், அந்த ஓனருக்கு ஒரு 5 லட்ச ரூபா ப்ளஸ் அந்த இன்வெஸ்டர் இருக்காங்க அவங்களோட ஒரு 5 லட்ச ரூபா. ஸோ ஈக்விட்டி வந்து 10 லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருக்கும். இங்கே டெப்ட்டில் பார்த்தா 0 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே சினாரி இங்கே பார்க்கும்பொழுது இங்கே கம்பெனி பி வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து நமக்கு 0 அப்படிங்கிற மாதிரி வரும். பிகாஸ் 0 டிவைடட் பை 10 lakhs அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா 0 அப்படிங்கிற மாதிரி நமக்கு வேல்யூ கிடைக்கும். இப்போ இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருமே கடன் வாங்கியிருக்காங்க. பட் கம்பெனி ஏ டெப்டாக அதை வாங்குறாங்க, கம்பெனி பி வந்து அதை கேபிட்டலாக உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. இப்போ உங்களுக்கு இதுலேருந்து ஓரளவுக்கு பேசிக் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டெப்ட் டு ரேஷியோனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் லயபிலிட்டி, இந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய கம்ப்ளீட் லயபிலிட்டி டிவைடட் பை அந்த ஷேர் ஹோல்டர்ஸோட கேபிட்டல். இதை தான் வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோனா என்ன அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிருக்கும். பொதுவாக வந்து இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து <1 இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிற மாதிரி நடத்துக்கலாம். <1 அப்படின்னா என்னென்னா மேலே டெப்ட் ஈக்விட்டி ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணும்போது 1க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கம்பெனியோட சொத்து வந்து அந்த கடனை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இங்கே வந்து இப்போ இந்த கடன் வந்து உங்களுக்கு 0.5% இல்லை 1% இருக்குது அப்படின்னா சொத்து 2 மடங்கு இருக்குது, அதனால தான் அது வந்து <1 இருக்குது. இதே அந்த அவங்க கிட்ட இருக்கிற அந்த கம்பெனி கிட்ட வந்து சொத்து கம்மியாக இருக்குது ஆனால் கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது more than 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பொதுவாக more than 1 ஒரு கம்பெனி கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியை நீங்கள் சிம்பிளாக நெக்லெக்ட் பண்ணுறங்க, அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் என்னோட கேட்டகரி என்ன வச்சுருப்பேன்னா பொதுவாக டெப்ட் ஈக்விட்டி வந்து 0.5% கீழே தான் இருக்கணும் அப்படின்னு பார்ப்பேன், 0.5 கீழே தான் இருக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். அதாவது என்னென்னா சொத்தை விட
0.5% கீழே தான் கடன் இருக்கணும். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு 10 ரூபா வச்சிருக்காங்கன்னா 5 ரூபாய்க்கு கீழே தான் அவங்களோட கடனே இருக்கணும். அவங்க வந்து ஒரு 10 ரூபா கூட இல்லை, ஒரு 7 ரூபாய் 8 ரூபா கூட வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா சில நேரங்களில் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரும்பொழுது அவங்க வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு இது வசதியாக இருக்கும். இன்கேஸ் சொத்தும் இதுவும் ஈக்குவலாக இருக்குது, இல்லை இங்கே வந்து இங்கே ஒரு 10 ரூபா இங்கே ஒரு 8 ரூபா கடன் வச்சிருக்காங்க அப்படின்னா திடீர்னு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரும்பொழுது இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாயிடும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த செக்ஷனை பார்ப்போம். அதாவது ஒரு கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களே, ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய பணத்தை என்ன சொல்லுவோம்னா கேபிட்டல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஒரு கம்பெனி அவங்க கிட்ட கூடிய கேபிட்டல், அதாவது பணத்தை எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி அந்த கம்பெனிக்கு லாபம் சம்பாதிக்கிறாங்க, ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஏன்னா இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வந்து யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப கன்சிடர் பண்ண வேண்டிய 2 பேராமீட்டர்ஸ், ஒன்று ROE அண்ட் ROCE. ஸோ இந்த 2 பேராமீட்டர்ஸ் வச்சு எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக அவங்க வந்து அந்த கம்பெனி பிஸ்னஸ் ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சிம்பிளிஃபைடாக ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நம்ம அதில் ஃபஸ்ட்டு வந்து ROE அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுப்போம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து வந்து ஒரு டீ கடை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அதில் ஒருத்தர் 1 லட்சம் அண்ட் 2வது பர்சனும் 1 லட்சம். ஸோ 2 பேரும் 1 லட்சம் சொல்லிட்டு ஒரு 2 லட்ச ரூபா கேபிட்டலில் ஒரு டீ கடையை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி ஆரம்பித்து அவங்க நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் மாதம் போக டீ கடையும் நல்லா போகுது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து தோராயமாக ஒரு 50,000 ரூபாய் வந்து ப்ராஃபிட் மட்டும் கிடைக்குது. அதாவது ப்ராஃபிட் அப்படின்னா அவங்க இந்த 2 லட்ச ரூபா வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி லாபம் நல்லா வியாபாரம் பண்ணி எல்லா செலவுகளும் போக அவங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் 50,000 ரூபாய் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த 50,000 ரூபாய் இந்த 2 லட்ச ரூபாயில் எந்த அளவு 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த 50,000 ரூபாய் பெரிய அமௌண்ட்டாக வந்த லாபம் பெரிய லாபமா இல்லை சின்ன லாபமாங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்? ஸோ அந்த இடத்தான தான் ROE அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம். நம்ம இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு, இதுதான் அதுக்கான அர்த்தம். இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து ROEயோட ஃபார்முலா வந்து உங்களோட நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸோட ஈக்விட்டி. ஸோ இந்த இடத்தாண்ட நம்மளோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 50,000 ரூபாய். ஸோ டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸோட ஈக்விட்டி, இவங்க 2 பேரோட ஈக்விட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தா சேர்ந்து போட்ட அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ்னு பார்த்தா 2 லட்ச ரூபா. ஸோ 50,000 டிவைடட் பை 2 lakhs அப்படின்னும் பொழுது நமக்கு 25 அப்படிங்கிற மாதிரி வரும். விச் மீன்ஸ் ROE 25. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கடையில் இந்த பிஸ்னஸில் நீங்களும் ஒன் ஆஃப் த இன்வெஸ்டராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 25% கிடைக்கும். இதுக்கு இதுதான் அர்த்தம். சரி, நெக்ஸ்ட் முக்கியமான பேராமீட்டரான ROCEனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ROCEனா என்னென்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் பேர்லேயே இருக்க மாதிரி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஃபஸ்ட்டு ROEனா, அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஈக்விட்டிக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா ROE. இப்போ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னா அந்த கடைக்கு அந்த பிஸ்னஸ்க்கு மொத்தமாக எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அதை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ROCE நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே டீ கடை, அதே 2 பேர் அதே 1 லட்சம் சொல்லிட்டு 2 லட்ச ரூபா போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டீ கடையை நடத்திட்டு இருக்காங்க, நல்லபடியாக நடத்துறாங்க. ஒரு 50,000 ரூபாய் அவங்களுக்கு வருமானம் வருது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, டீ கடை அடுத்த லெவல் கொண்டு போகணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் பணம் அதிகமாக தேவைப்படுது. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, இன்னும் ஒரு 1 லட்ச ரூபாய் இருந்தால் வந்து கடையில் இன்னும் கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கி வைக்கலாமே, இன்னும் கொஞ்சம் சில ஸ்நாக்ஸ்லாம் வச்சா இன்னும் கடை கொஞ்சம் வியாபாரம் நல்லா போகும் அப்படின்னு நினச்சி ஒரு 1 லட்ச ரூபா வந்து பேங்க்ல லோனாக வாங்குறாங்க. இப்போது அவங்க கிட்ட இருந்தது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த கேபிட்டல் வந்து 2 லட்ச ரூபாய், இப்போ லோனாக வந்து ஒரு 1 லட்ச ரூபா வாங்குறாங்க. ஸோ ஓவரால் கேபிட்டல் அந்த கம்பெனி இப்போ அவங்க கடையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3 லட்ச ரூபாய் இருக்குது. இந்த 3 லட்ச ரூபாவை அவங்க தொழிலில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ அவங்க எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபாய் அவங்க பிஸ்னஸ் மாறுது. ஏன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் இந்த வடை பிஸ்கெட் அதெல்லாம் வைக்கும்போது இன்னும் வியாபாரம் அதிகமாக போகுது. ஸோ அப்படியே டபுள் த டைம் வியாபாரம் போகுது. இப்போ 1 லட்ச ரூபாய் அவங்களுக்கு லாபம் வருது. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பேராமீட்டர் தான் ROCE. அதாவது ROCEனா நமக்கு மொத்தமாக வந்து அந்த 3 லட்ச ரூபாய் டிவைடட் பை, அதாவது அவங்களுக்கு மொத்தமாக வந்து அந்த லாபம் 1 லட்ச ரூபாய் டிவைடட் பை 3 lakhs which is nearly 33%ங்கிற மாதிரி வரும். ஸோ இதை தான் வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அதாவது மொத்தமாக நீங்கள் வந்து கடன் வாங்குறீங்களா, இன்வெஸ்டர் வராங்களா, அதெல்லாம் இல்லை, மொத்தமாக அந்த தொழிலில் எவ்வளோ பணம் போட்டிருக்கோம், நம்ம பணம் கடன் வாங்கின பணம் எல்லாமே சேர்த்து எவ்வளோ போட்டிருக்கோம், அதுலேருந்து எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறோம், இதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பயன்படுத்த போகிறது தான் ROCE. சரி, இப்போ அப்படியே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே டீ கடை பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கில் ஒரு புது சின்னதாக ஒரு ஐடி கம்பெனி, ஒரு கன்சல்டன்சி ஃபார்ம் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஒரு நியர்லி ஒரு 2 lakhs இல்லை ஒரு 5 லட்ச ரூபா வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணி
பண்ணி அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு பில் பண்ணுறாரு. பில் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்து அவருக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் வருது. இப்போ நம்ம ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஸோ 2 lakhs டிவைடட் பை 5 lakhs அப்படி போடும்போது கிட்டத்தட்ட 40% அவர் சம்பாதிக்கிறாரு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, இப்போ இந்த டீ கடை வந்து நியர்லி வந்து ஒரு 20-25% சம்திங் அவர் வந்து சம்பாதிக்கிறாங்க, 25%. இப்போ இதே இந்த ஒரு சின்ன ஐடி கன்சல்டன்சி ஃபர்ம் வந்து ஒரு 40% சம்பாதிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்தாண்ட இந்த 2 கம்பெனியில் எது நல்ல பெட்டரான கம்பெனி, நல்ல கம்பெனி எப்படி உங்ககிட்ட ஒரு கேள்வி வச்சா அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச கீழே கமெண்ட்ஸில் போய் சொல்லிட்டு வாங்க, நம்ம ஆன்சரை பார்ப்போம். இப்போ என்னென்னா பல பேர் வந்து இந்த டீ கடை விட இந்த ஐடி கம்பெனி தான் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அது ரொம்பவே தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தா இது ரெண்டுமே வந்து ஒரு ஆப்பிளையும் ஒரு ஆரஞ்சும் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு சமம். ஒரு ஆப்பிளில் இன்னொரு ஆப்பிளோட தான் நம்ம கம்பேர் பண்ணோம். இந்த ஆப்பிள் இப்படி இருக்குது, இந்த ஆப்பிள் வந்து இப்படி இருக்குங்கிற மாதிரி. ஒரு ஆரஞ்சு கூட தான். இந்த மாதிரி இவங்க என்ன பிஸ்னஸோ, இவங்க என்ன செக்டாரோ, இவங்க என்ன இண்டஸ்ட்ரியோ, அந்த இண்டஸ்ட்ரி கூட தான் இன்னொரு கம்பெனி அதே இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய இன்னொரு கம்பெனியோட நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ இவங்க ஐடி வச்சிருக்காங்க, ஐடி கம்பெனி ஒரு கன்சல்டன்சி வச்சிருக்காங்கன்னா அதே ஐடி கம்பெனிஸ்குள்ள இருக்கக்கூடிய அதே செக்டாரில் இருக்கக்கூடிய இன்னொரு கம்பெனியோட இந்த கம்பெனி நம்ம பிஸ்னஸை கம்பேர் பண்ணலாம். ரெண்டுத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதே ரொம்ப தவறு. ஏன் அப்படின்னா இவங்களோட இன்புட்ஸ், அதாவது இவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விதம், இவங்களோட செலவுகள் எல்லாமே வேறு வேறு இருக்கும். இவங்களோட செலவுகள் எல்லாமே வேறு வேறு இருக்கும். இவங்களுக்கு தேவைகள், இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இவங்களுக்கு ஒரு லேப்டாப், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் இவங்க ஊரில் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இவங்களால வேலை பார்க்க முடியும். பட் இவங்க கிடையாது. இவங்களுக்குன்னு சில ஒரு கேபிட்டல், இவ்வளோ அமௌண்ட், இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் இவங்களால இந்த ரிட்டர்ன் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் 2 டிஃப்ரெண்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸை நம்ம கம்பேர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருக்கும். சரி, இப்போ நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளான ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்துஸ்தான் யூனிலிவர் இந்த கம்பெனி உங்களுக்கு பேஸாக வச்சு உங்களுக்கு ஒரு புரிதலோட உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இந்த கம்பெனி வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் இப்படி நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரும்போது இங்கே நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் போன வருஷம் இந்த கம்பெனி வந்து எவ்வளோ ரெவன்யூ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக நெட் ப்ராஃபிட் இந்த கம்பெனி எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 10,671 கோடி, அதாவது 10,671 crores, எவ்ரி திங் இன் crores அப்படிங்கிற மாதிரி இங்கே போட்டுருப்பாங்க. இங்கே போட்டு எல்லாமே கோடிகள். ஸோ கடந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேலே இந்த கம்பெனி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த கம்பெனியில் எவ்வளோ ஈக்விட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ஸை பார்க்கலாம். இல்லாட்டி இந்த கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், இங்கே ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ஸை பார்க்கும்பொழுது இங்கே வந்து பேலன்ஸ் ஷீட் இருக்கும். இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இந்த கம்பெனியோட ஈக்விட்டி எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி போன வருஷத்தில் ஈக்விட்டி மட்டும் கிட்டத்தட்ட 49,153 crores வந்து இவங்களோட ஈக்விட்டியாக இருக்குது. ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்போ நம்மளோட ஃபார்முலா படி பார்க்கும்பொழுது உங்களோட நெட் ப்ராஃபிட்டை வந்து நம்ம டிவைடட் பை இந்த ஈக்விட்டி போட்டு போகிறோம். ஸோ 10,761 டிவைடட் பை நம்மளோட ஈக்விட்டி எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா டிவைடட் பை நம்ம ஈக்விட்டி போட்டோம் அப்படின்னா 41,153. ஸோ இன்ட்டு 100 அப்படின்னு நம்ம போடும்பொழுது ஸோ இந்த பிஸ்னஸ் எவ்வளோ பண்ணுறாங்க அவங்களோட ROE அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 21.7% இவங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அவங்களோட இன்வெஸ்ட் பண்ணுற அந்த ஈக்விட்டிக்கு அவங்க ரிட்டர்ன் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் லைவாக ஒரு ஈக்விட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சில நேரங்களில் நமக்கு இங்கே வந்து இந்த மாதிரி இப்போ ஸ்க்ரீனர் இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து நமக்கு டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே ஈக்விட்டி வந்து கொடுத்துருவாங்க, ரேஷியோ எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ ROEனா ROCனா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இடங்களில் கூட நீங்கள் டேரெக்டாக கூட போய் பார்த்துக்க முடியும். பட் பொதுவாக என்ன கேட்கும்பொழுதோ இல்லை பொதுவான அபிப்பிராயமே என்னென்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை விட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர்ஸாக இருந்து அவங்க எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறாங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை காட்டிலும் கம்ப்ளீட்டாக அந்த பிஸ்னஸில் எவ்வளோ அவங்க பணம் போட்டிருக்காங்க, கடன் வாங்குறது இன்வெஸ்டர்ஸ் எல்லார் மூலமும் எவ்வளோ பணம் போட்டிருக்காங்க, அந்த பணத்துக்கு அவங்க எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறது இன்னுமே ரொம்ப அதிகமான முக்கியம். ஸோ நம்ம வந்து ROEயும் கன்சிடர் பண்ணணும், அதை விட ரொம்ப அதிகமாக ROCE வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்பவே கன்சிடர் பண்ணணும். ஸோ பொதுவாக ஒரு பிஸ்னஸில் 15 to 20% மேலே அதோட ROE ROCE ஒரு பிஸ்னஸில் இருக்குது, ஒரு கம்பெனியில் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி உண்மையிலேயே ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோனா என்ன, ROEனா என்ன, ROCEனா என்ன. ஸோ இது மூலமாக அந்த கம்பெனி அவங்களோட பணத்தை எப்படி எஃபிஷியண்டாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெட்டர் கிளாரிட்டியாக உங்களுக்கு நம்ம சொல்லியிருப்போம், புரிய வச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோவில் ஃபீட்பேக்ஸ் இருக்குது, இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும், இல்லை எந்த மாதிரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம பண்ணலாம் அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோங்களில் ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் எதுவாக இருந்தாலுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க ஃபினான்ஷியல் டேட்டாஸை பற்றி அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.